Hi friends, welcome to Smile YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோனா கேரட் அல்வா ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. பாயாசம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 tablespoon நெய் ஊற்றிக்கலாம். 1/2 kg கேரட்டுக்கு 10லேருந்து 15 முந்திரி போல் சேர்த்துக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே திராட்சை போட்டுக்கோங்க. ஊதி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்த உடனே கேரட் 1/2 kg துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யோட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆன உடனே 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வற்றி வந்த உடனே கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 to 15 minutes நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் கேரட் நல்லா சாஃப்டாகி வரும். இந்த மாதிரி கேரட் நல்லா தண்ணி நல்லா வற்றி வந்த உடனே இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் சுகர் வச்சுருக்கேன், அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். நான் இது கூட மில்க் மேடு சேர்ப்பேன். இது மில்க் மேடு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காண்டி நான் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். சுகர்லேருந்து நல்லா தண்ணி வரும். தண்ணி வந்த உடனே இந்த மாதிரி தண்ணி வரும், அது கூட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 pinch சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர்லேருந்து தண்ணி கம்மியான உடனே கொஞ்சமாக மில்க் மேடு 1 tablespoon போல் நான் சேர்த்துக்கிறேன். இதில் 1 tablespoon நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக லெமன் 4 drops நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இதை சேர்த்துக்கிறோன்னா இதே நாம் எப்படி செஞ்சு வச்சுருக்கோமோ அதே பதத்தில் இருக்கும். இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகே, கேரட் அல்வா ரெடி. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.